தலைவர் மாவீரர்களுடைய அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு போகிறது. அதை இன்னும் ஆக்கப்பூர்வமாக அவர் கொடுத்த வாக்குறுதி மாதிரி மாவீரர் துயிலும் இல்லங்களில் ஆரம்பிச்சிருக்கலாம். எங்கேயோ சொன்ன மாதிரி இருந்தது, பாராளுமன்றத்துக்கு போகின்ற முதல் நாள் புலிக்கோடியில் தான் போவேன் என்று அதையும் செய்திருக்கலாம். இந்த கார் விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் காலம் முழுவதும் அர்ஜுனா ராமநாதன் சொல்லி கொண்டிருந்த விஷயம் நான் இந்த கார் ஓட முடியாத கண்டிஷன் நினைக்கும், இந்த காரில் தான் நான் பயணிப்பேன், இந்த காரை நான் விற்கவும் மாட்டேன், எனக்கு ஒரு டிரைவரும் தேவையில்லை, நான் தான் ஓடிக்கொண்டு போவேன். நீங்கள் பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கோ. நிறைய தடவை அர்ஜுனா அதை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அங்கே அவருக்கு பணப்பிரச்சனை ஒன்று அதால் காரை விற்று போட்டு பாராளுமன்றத்தால் கொடுக்கப்படுற வாகனத்தை அவர் எடுக்க போறார் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் மட்டும் வருது. தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் பாராளுமன்றத்திலிருந்து அதாவது சம்பளத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இதே அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதே 10,000 ரூபாய் தான் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அப்ப அந்த கட்சியில சம்பளமும் எடுக்காமல் இதே 10,000 ரூபாய்க்கு அங்க ஒரு ஓட்டுநரை நியமிக்க முடியும் என்றால் அதை கொஞ்சம் அர்ஜுனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அர்ஜுனாவுக்கு சம்பளம் வாங்க போறார். சம்பளம் வாங்கி கொண்டு அந்த வாரம் 10,000 ரூபாயில நீங்க கொஞ்சம் டொப்அப் பண்ண வேண்டி வரும். உங்களுடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் காசை டொப்அப் பண்ண வேண்டி வரும். உங்களுக்குரிய எரிபொருள் செலவுகள் பாராளுமன்றத்தால கொடுக்கப்படும். அப்ப அதுக்கு வெளிநாட்டு மக்கள்கிட்ட உதவியை கேட்கறது இப்போதைக்கு சரியாக இல்லை என்பதுதான் தம்பி என்னுடைய கருத்து. இரண்டாவது விஷயம், வீடு சம்பந்தமான விஷயம் கதைக்கப்பட்டது. அந்த காணொளியையே நீங்கள் வடிவாக திருப்பி பாருங்கள். அதிலே அவர் சொல்றார், நான் வடக்கில் தான் நிற்க போகிறேன், அந்த பாராளுமன்றம் நடக்கின்ற அந்த நாளுக்கு மட்டும் முதல் நாள் இரவு அடுத்த நாள் இரவு திரும்பி விடுவேன். அப்ப பாராளுமன்றத்தால் கொடுக்கப்படுற அந்த வீடு உங்களுக்கு கொழும்புல தேவையில்லை. உண்மையாக நீங்க சொல்வது போல நீங்கள் வடக்கிலிருந்து மக்களுக்கு சேவையாற்றுகின்றால் நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாக பாராளுமன்றத்திலும் சொல்லிவிடலாம், எனக்கு கொழும்பில் வீடு தேவையில்லை, நான் கொழும்பில் நிற்க போவதில்லை, எனக்கு கொழும்பில் வீடு தேவையில்லை, நான் வடக்கிலே தான் நிற்க போகிறேன், எனக்கு வடக்கில் ஒரு வீடு நிற்பதற்கு அல்லது அங்கு அந்த காலப்பகுதியிலிருந்து சேவையாற்றுவதற்கு பாராளுமன்றம் மூலமாக வடக்கு பிரதேசத்தில் ஒரு வீட்டை ஒழுங்குபடுத்தி தருமாறு நீங்கள் பாராளுமன்றத்தை கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களால் கொழும்பில் தர முடியாத பட்சத்தில் வடக்கில் நீங்கள் எடுக்கின்ற ஒரு வீட்டுக்குரிய வாடகை பணத்தை பாராளுமன்றம் உங்களுக்கு செலுத்துவதற்கு உதவி செய்யும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் கொழும்பில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு கொடுக்குற ரெண்டை விட வடக்கில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு கொடுக்குற ரெண்டவைக்கு குறைவாக தான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன விதிமுறைகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு கொழும்புல வீடு தேவையில்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அங்க நான் நிக்க போறது இல்லை, அப்ப பாராளுமன்றத்தின் வீடு உங்களுக்கு தேவையில்லை. மூன்றாவது விஷயம் நான் ஒன்றை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்த பாராளுமன்றத்தினுடைய உரையும் அந்த பாராளுமன்றத்தில் இல்லை, பாராளுமன்றத்துக்கு போகையில் நீங்கள் காரில் போட்டு கொண்டு போன வீடியோக்களும் அந்த உரையும் கிரீன்லாண்ட் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக போய்விடக்கூடாது. ஏனென்றா நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்தேன், இந்த அர்ஜுனாவை பற்றி காய்ச்சிட்டு தமிழடியான் ஒரு வீடியோ போட்டிருந்தவர் பஸ்ஸில் ஒரு டிரைவர் ஃபோன் காய்ச்சிட்டு போகிறத பெரிய விஷயமாக்கி இவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடணும்ண்டு. இதே தமிழடியான் தான் அர்ஜுனாவை அவர் செய்கிற எல்லாத்தையும் சரியென்று நியாயப்படுத்தி கொண்டிருந்தால், அப்போ அர்ஜுனா செய்வதெல்லாம் சரி என்று சொல்ல வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பஸ் டிரைவர் செய்வதும் சரி. நாங்கள் சில விஷயங்களை பிழை என்று சொல்லும் போது பிழை என்று சுட்டி காட்ட வேணும், தவறுகளை திருத்துவதற்கு சந்தர்ப்பத்தை விட வேணும். கடந்த காலத்துல நாங்கள் அதை செய்யலை என்றாலும் இனிமேல் அதில் செய்ய வேணும். அதே நேரத்தில் நான் இங்கே ஒன்று சொல்லிக் கொள்றேன், அர்ஜுனா நல்ல விஷயங்களை செய்யும் என்றால் அந்த நல்ல விஷயங்களை கொண்டு கதைக்கிறதுக்கு நான் பின்னுக்கு நிற்க மாட்டேன். ஆகவே தயவு செய்து நீங்கள் இண்டையிலிருந்து இந்த கார்ல லைஃப் போட்டுட்டு போறது இதா உங்களுக்கு மட்டும் இல்லையா, ரோட்ல போற அத்தனை பேருடைய உயிருக்கும் உங்களால ஆபத்து இருக்குது. ஒரு விஷயம் அந்த லைஃப்ல ஏதாவது தட்டுத்தட மாதிரி ஒரு தப்பான மெசேஜோ வேற உணர்ச்சி வசமா ஏதாவது எழுதிட்டானோ அதை பார்த்துட்டு
நீங்கள் அதிலே கவனத்தை சிதற விட்டுட்டீங்க என்றால், இல்ல கதைச்சொன்று கேட்கல நீங்க ஏதாவது வேற யோசிக்க விரும்பி ஒரு கவனத்தை சிதறிக்க விட்டுட்டால் அது எத்தனையோ பேரோட உயிர்களுக்கு ஆபத்தா முடிய போகுது. அப்ப தயவு செய்து இந்த தொலைபேசியை கதைச்சு கொண்டு இந்த லைவ்ல போட்டு கொண்டு கார் ஓடுறதை நீங்க நிப்பாட்ட வேணும். கிரீன்லாந்து என்ன சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் உண்மையா வழக்கு போட்டால் அந்த வழக்கு உண்மையா விசாரிக்கப்பட வேண்டும். அது வேற விஷயம். அதுக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஜனாதிபதி என்ற கேட்டகரிக்கு இடம் இருக்காது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம் எனக்கு தெரியல அது இதுக்குள்ள சம்மந்தப்படுமா இல்லையாண்டு நாடாளுமன்றத்தால் வெளில வந்தோடனே நீங்கள் போட்டிருக்கிற முதல் போஸ்ட் மன்னார் வைத்தியசாலையில் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு, அவசரப்பட வேண்டாம் தம்பி, எல்லாத்தையும் வடிவா அலசி ஆராயுங்கோ. நீங்கள் உங்களுடைய புகழ்ச்சிக்காக திடீர்னு எல்லாத்தையும் காலை வச்சுட்டு பிரச்சனைகள் படாமல் ஏற்கனவே நிறைய வழக்குகளை சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்கள். பொறுமை அவசியம். வடிவாக அலசி ஆராய்ந்து அந்த இடத்தில் என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள நீங்க இப்ப ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனா, இப்போது தமிழ் மக்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். நீங்க தனி மனிதன் இல்லை, ஒரு பொதுமகன், மக்களால் அனுப்பப்பட்ட ஒரு பொதுமகன். நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம் தனியா அர்ச்சுனா ராமநாதனுடைய நடத்தையாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய நடத்தையாக பாராளுமன்றத்தில் பார்க்கப்படும். நன்றி ஐயா. கணேச ஐயா சொன்ன தவற விட்ட ஒரு செய்தியை நான் சொல்றேன் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு வீடு தர்றேன்னு சொல்லி இருக்கு, அதுதான் முதலியா கொடுக்க போறேன். ஆனா ஒன்று கணேசையா சொன்ன மாதிரி முதல் நாள் இரவு போய் அடுத்த நாள் பின்னேறம் படிக்கிற மாதிரி இல்லை. பாராளுமன்ற அமர்வு சில வேளை ஒரு வாரம் 10 நாளும் தொடர்ந்து நடக்கும். அப்ப அவர் இப்ப இவ்வளவு காலம் செய்த மாதிரி கார்லயே தங்க போறாரா என்ற ஒரு விஷயம் இருக்குது. கட்டாயம் அவர் வீடு எடுத்தே ஆக வேணும், அது கொடுத்தே ஆக வேணும். முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வீடு கொடுக்கல கொள்ளையிலேன்னு சொல்லி நாங்கள் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். அதால இந்த விஷயம் அங்க அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே வீடு வசதி செய்து கொடுக்க வேணும். இல்லையான்னு சொன்னால் இப்பவே வீடு எடுக்கிறக்கே தனக்கு முடியாம இருக்கிறவர் கொழும்புல போய் ஹோட்டல்ல தங்கி இருந்து கொண்டு போயிடாது, அல்லது காருக்குள்ளேயே தங்கி இருக்கலாது. ஏற்கனவே அவர் வீடு வாடகைக்கு எடுத்திருப்பார், அதை விட்டுருப்பார் நினைக்கிறார். அந்த பாராளுமன்றத்துல அமர்வு கூட இருக்கிறதால அவர் அதை எடுத்தே ஆகணும். இதுல விமர்சனத்துக்கு ஒன்றும் இல்லை. இங்க ஆபீஸ் அலுவலகத்தை திறக்கிறக்கு ஒரு வீடு இருந்தா காணும்னு நினைக்கிறேன். அங்க அமர்வு நடக்காத நேரங்கள்ல இங்க பணியாற்ற வேணும். இல்லையான்னு சொன்னால் அவையமாய்தான் கொழும்பிலே இருந்து நடத்துற மாதிரியான தோற்றப்பாடு ஏற்படுத்தப்படும். நன்றி. மணிமேகன் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல நார்மலாவே என்ன சொல்லாங்களோ அவ்வளவு பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் சரியா பொருளில் பார்லிமெண்ட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு குவார்டர்ஸ் இருக்கண்ணா. நார்மலா 2 ரூம் ஹோலோட ஒரு குவார்டர்ஸ் இருக்கண்ணா. அவையில் கேட்கலாம், கட்டாயம் கொடுத்தே ஆவாங்க. கொழும்புலதான் வீடு எடுக்கணும் இல்லை, ஓகே கோல்பெட்டியோ வெள்ளவத்தைக்குள்ள வம்பளவட்டிக்குள்ளேயோ எடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு வீடு கவர்மெண்டால ஒதுக்கப்பட்ட வீடுகள் இருக்கு. மணிமேந்தன் என்ன நேற்று இறக்கிச்சு உண்மையானா உங்களோட முரண்பாடு இல்லை, நீங்க மன்னிச்சு கொள்ளுங்கன்னா எந்த பின்புலத்திலையும் கதைக்க இல்லை, தெரிஞ்சதை தான் கதைக்கணும். நேற்று ஆனா அது தலைப்புக்குள்ள கதைங்கன்னா ஒன்று. 2வது உங்களுக்கு நேற்று 4 தடவை நான் மீட் பண்ண நீங்க எடுத்து கதைக்கிறீங்க. ஒரு ஆளை கதைக்க விட்டு கதைச்சு பழகுங்க, அதுதான் உங்களுக்கு சொன்னது நேற்று. ஓகே, என்னுடைய கதைங்கன்னா நான் கேட்டுட்டே இருக்கிறேன், உங்களோட நீண்ட நேரம் இருக்கு. துறை அண்ணன் நினைக்கிறீங்க கதைங்கண்ணா. துறை அண்ணன் வணக்கம். துறை ஷார்மா கதைங்க. ஹலோ 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 வணக்கம். வணக்கம் வணக்கம் கதைங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம், நான் திலீப் கேட்கிறேன். ஓகே.
இன்றைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வன்னிமேனன் கதைக்குது. அது உண்மையா? என்ன வீடியோ ஆனா இந்த தலைப்பு வந்து டாக்டர் பார்லிமெண்ட்டுக்கு போய் வெளியில வந்து கதைச்சதை பற்றி தான் கதைக்கிறோம். அதை பற்றி தான் அதுலயும் இருந்துச்சு, அதுதான் கேட்கிறேன். அது அவர் சொன்னா கார் விஷயங்கள் பற்றி கதைச்சிருந்தார். 1.5 கோடி கண்டு அது அந்த கார் 1.5 கோடி தான். அதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. நீங்க அதை அப்படி அதை போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது அவர் போட்டிருக்காரு 1.5 கோடி தான் நீளம் விட போறோம்னு போட்டிருக்காரு. வயசுல 2 கோடிக்கும் போகலாம். ஈழம் விடுறதா அது அவற்ற பிரச்சனை. அவர் சொல்லியிருக்காரு போறோம்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு அட்வைஸ் இப்ப இதுல வந்தவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நடிகர்கள் பாத்தீங்கன்னா நடிகர்கள் வாகனத்தை கூட கொடுத்து எடுக்கலாம்ன்ற மாதிரி கதைச்சவங்க. ஸோ அப்படி இல்லை, அந்த வாகனத்துல பெறுமதியே 1.5 கோடி தான். சரியா? புது காரண்ட பெறுமதி இல்ல பழைய கார். அதாவது நீங்க வெளிநாட்டில் இருக்கபடியா நீங்க நிறைய விஷயங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அவர் போட்டதை தான் கதைச்சிருக்கிறோம். இல்ல கதைக்கிறீங்க, ஆனா அது தேவையில்லாம மக்களுக்கு தேவையில்லாம அது போர்ட்ரேட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் சொல்றது கேளுங்க. என்னன்னா இப்போ ஒரு கார் பாத்தீங்கன்னா நான் 2019ஆம் ஆண்டு புது கார் ஒன்று எடுத்துறாங்க, 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துறாங்க. அதே கார் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா. 2019ஆம் ஆண்டு எடுத்த கார் இப்ப 2024 60 லட்சம் ரூபா. 60 லட்சம் ரூபாயும் போகுது, 65 லட்சம் ரூபாயும் போகுது. அதே மாதிரி நான் 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன், சாரி 2021ஆம் ஆண்டு செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்த கார் இப்ப 60 லட்சம் ரூபா. சரியா? இலங்கையில பாத்தீங்கன்னா அப்படிதான் போகுது ஜப்பான் கார். ஸோ அவர் பாத்தீங்கன்னா மேபி சில 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். அந்த கார் புதுசா வாங்கியிருக்கும் போது 70 லட்சம் ரூபாய் இருந்திருக்கலாம். இப்ப அவருடைய கார் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய், 1.5 கோடி ரூபாய் போகும். அவர் ஓடுற கார் என்ன மாடல்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அது தெரியாது. ஹோண்டா வெசல் தான் அவரோட கார். ஹோண்டா வெசல் தான் அவரோட கார். நீங்கள் அந்த காரோட பெறுமதி எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா, நான் உடனே அந்த வீடியோ வந்த உடனே ikman.lk அதுல போயிட்டு அவரேஜ் பிரைஸ் பார்த்தேன்னா ஒரு 5 வருஷம் பழைய கார் வந்து 70 லட்சத்துல இருந்து 80 லட்சத்துக்குள்ளதான் போய் கொண்டிருக்கு. நீங்க போய் பாருங்க, ikman.lkல போயிட்டு பாருங்க, ஹோண்டா வெசல் போட்டுட்டு எவ்வளவு காசு போகுது. நான் என்ன சொல்றேன், அதுல வாக்குவாதத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் அர்ச்சுனா ராமநாதனுடைய கார் என்று சொன்னா சில நேரம் அதை 1.5 கோடிக்கு கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் இருப்பினும் நீங்க அதாவது தப்பான ஏதாவது கதைக்கிறீங்க. அதுல தெளிவா அவர் சொல்லியிருக்கிறார் 1.5 கோடி ரூபாய்க்கு தற்போதைய விலைதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல நீங்க அவர் கதைச்ச கதையை நீங்க தெளிவா பாருங்க. சரியா? அவர் வேற எதுவுமே சொல்லல. அவர் கதைச்ச கதையில நீங்க தெளிவா பாருங்க. வணக்கம், ஒரு நிமிஷம். வணக்கம் பிளீஸ். வணக்கம் உறவுகளே. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்குரிய சலுகைகள் என்ன விடயம் என்பது தொடர்பாக இப்பொழுது நமக்கு தரவுகள் சிலர் அனுப்பி வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அனுர திசநாயக்காவுடைய ஆளுகின்ற இந்த ஆட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய ஊதிய தொகை அல்லது மாதாந்த சம்பளம் 2,20,000 ரூபாய். டிரைவர் சாரதிக்கு 46,000 வழங்கப்படுகிறது. ஒரு செயலாளர் அவர் அமர்த்தி கொள்ளலாம், அதுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு டாட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வைக்கலாம். அதைவிட பெட்ரோல் டெலிபோனுக்கு 50,000 மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. அது தவிர போஸ்டல் காசுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இவை வழங்கப்படுவதுடன் இவருடைய வீடு, இவருக்கு வேண்டிய வீடு அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது அல்லது வழங்கப்படுகிறது. அதை விட 2,000 ரூபாய் அதுக்கு வழங்கப்படுகிறது. அது தவிர இவர் 4 பேரை தனது பணியாளர்களாக அமர்த்தி கொள்ளலாம். அதுல ஒருவரை ஊடக நபராக கூட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பளத்தையும் அந்த பாராளுமன்ற
பாராளுமன்றமே வழங்குகிறது. ஆகவே 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒரு ஊடகவியலை நீங்கள் அமர்த்திக் கொள்ளலாம், நீங்கள் விரும்பினால் மேலதிகமாகவும் வழங்கலாம். இவை அனைத்தும் பாராளுமன்றத்தினுடைய சலுகைகளாக ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களால் ஓட்டு போடப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்டவருக்கு இருக்கிறது. ஆகவே அரசு உங்களுக்கான தங்குமிடம் கொடுக்கின்றது, நீங்கள் பாராளுமன்றம் செல்வதற்கான பெட்ரோல் காசு தருகின்றது, நீங்கள் பயன்படுத்துகிற தொலைபேசிக்காக 50,000 ரூபாய் மாதம் தருகின்றது. அது தவிர உங்களுக்கு விசேட தேவைகள், உங்களுக்கு நேரம் இருக்காது, நீங்கள் 24 மணி நேரம் பிஸியாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதற்காக ஒரு செயலரை அமர்த்துவதற்கும் அங்கே தரப்படுகிறது. அதற்குரிய சம்பளத்தையும் அரசே வழங்குகிறது. அது தவிர சாரதியை நீங்கள் வைத்திருக்கலாம், அதற்குரிய சம்பளத்தை அவர்களே வழங்குகிறார்கள். அதை விட மேலும் 2 பேரை வைத்திருக்கலாம். அது தவிர மொத்தமாக 4 சொல்கிற ஒரு ஊடக நபரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆக இத்தனை சலுகைகள் இருக்கின்றது. அது தவிர நீங்கள் வாகனங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தாலே வழங்கப்படுகிறது. 5 வருடங்கள் மட்டும் அரசாங்க வாகனத்திலே நீங்கள் பயணிக்க முடியும். ஆக இதை விட விமானத்தில் நீங்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு டிக்கெட்டில் உங்களுக்கு விலை இருக்கிறது. அது தவிர நீங்கள் வேறு இடங்களில் செல்வது பல்வேறுபட்ட சலுகைகள் இருக்கின்றன. அதை தவிர VIP விசாவில் நீங்கள் வெளிநாடுகளில் சென்று வரலாம். இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருப்பதாக தற்பொழுது இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறிப்பீடாக இருக்கிறது என்பதை மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அது இன்னும் தவறாக இருந்தால் government.kuk போய் கூட நீங்கள் தட்டி பார்த்து கொள்ள முடியும். அங்கே பல விடயங்கள் இருக்கின்றன. இது தொடர்பாக கூகுள்ல போய் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். இவனா விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் தலைப்புக்குள் இருந்து பேசிக்கொண்டோம். இன்று முதலாக பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு சென்று வந்திருக்கின்றார். சரிதானே? வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்கிற விடயம் தான் பேசப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு வீடு இல்லை மக்களே, எனக்கு வீடு தாருங்கள், விரும்பியவர்கள் வீட்டை கொடுத்து விடுங்கள். உண்மையிலே ஒரு வறுமைப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து ஒரு வீட்டை எடுத்துக் கொடுங்கள். பாவம், உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறார். ஏன் நீங்கள் கொடுக்க கூடாது? என்ன தப்பு? கொடுங்கள். கொழும்பில் இருந்தாலும் ஒரு வீட்டை கொடுங்கள். யார் வேணாம் என்றார்? உங்களுக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கிறார், கொடுத்து விடுங்கள். 2வது, அவர் சாரதிக்கு பணம் இல்லைன்னு கேட்டிருந்தார். போதாதா? நீங்கள் தான் மக்கள், கொடுத்து விடுங்கள். என்ன யார் வேணாம் என்றால் கொடுங்கள். பாவம் தானே, உங்களுக்கு தானே வந்திருக்கிறார், கொடுத்து விடுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் 1,50,00,000 ரூபாய்க்கு 1,50,00,000 ரூபாய்க்கு கார் விற்க போனார். நீங்க 2 கோடி கூட கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள். யார் வேண்டாம் என்றார்? அர்ச்சுனாவில் விருப்பமுள்ள எத்தனையோ மக்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். எத்தனையோ அன்பர்கள், அக்காக்கள், அண்ணாக்கள், அப்பாக்கள், அம்மாக்கள், தாத்தாக்கள், தங்கச்சிகள் எல்லாரும் இருக்கிறீர்கள். ஏன் வேண்டக்கூடாது? நடிகருடைய காரை வாங்குற நீங்கள் ஏன் ஒரு பாராளுமன்ற பிரபலமாக நேற்று அவரை வாங்கக்கூடாது? வாங்கிக் கொள்ளுங்கள். நாளைக்கு சிறிதரன் ஐயாட்ட வாங்குங்கள், டக்ளஸ் செட்டை வாங்குங்கள், அனுராக் குமார் வண்டியை வாங்குங்கள், 50 கோடி கொடுத்து போனுங்கள். யார் வேணாம் என்றார்? வாங்கிக் கொள்ளுங்கள். உலக வரலாற்றில் மிக பெரும் சாதனையாக இருந்து விடட்டும். யார் வேணாம் என்றார்? ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் நாங்கள் ஒருபோதும் குறை கூறவில்லை. பேசுங்க ஐயா. குறுக்குறதை மன்னிக்கணும். 46,000 ரூபாயா? 10,000 ரூபாய் தான் டிரைவருடைய சம்பளம் என்று அர்ஜுனா போட்டிருந்தது. ஆனா இதுல புதுசா தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அது சரி, நீங்களே சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அதான் government.uk போய் government.lk போய் நீங்க அதை நீங்கள் சிறப்பாக பதிவு செய்துள்ளுங்க. நாங்கள் இங்க யாரையும் தாழ்த்தி பேச, ஏன் நாங்கள் தாழ்த்தி பேசப்பட வேண்டும்? ஒரு நிமிஷம் டாக்டர் கணேஷுக்கு ஒரு நீங்கள் தவறாக உங்களது நிகழ்ச்சி நிலைக்குள் எங்களை வழி நடத்த யாரும் உட்படாதீர்கள். சரிதானே? நாங்கள் அரசு பாராளுமன்றத்துக்கு வருவதற்காக அயராது பாடுபட்டவர்கள் இந்த மக்கள். சரிதானே? ஆதலால் அவர் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் உங்களை விட எங்களுக்கு அதிகம் இருக்கிறது. நாங்கள் பணத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த மக்களாகிய இந்த மண்டிலிருந்து அவர்களுடைய பொருளாதார பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஆளணியை வழங்கி இருக்கிறார்கள். இங்கிருந்து இரவு பகல் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த மண்ணில் இல்லாமல் இங்கு பல அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களை தூக்கி எறிந்து விட்டு யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியும் இலங்கையிலே எந்த ஒரு ஆட்சியும் செய்துவிட முடியாது. உங்களுக்கு முதலீட்டாளர்கள் தேவை. நாளை இந்த மக்கள் உங்கள் நாடு வந்தால் தான் உங்களுக்கு வருமானம் வருகின்றது. இந்த மக்கள் பணம் அனுப்பினால் தான் உங்களுக்கு அந்நிய செலாவணி வந்து குவியும். Yes, please. You can speak Tamil or English? The boy? I can understand. Yeah, can you speak Tamil or English, please, mate? I can speak English also. I can speak Tamil also. But you respect the people, Listen, you talk. How? You just okay. That's why. People.
ஓகே பாய். உங்களுக்கு காத்திருக்க நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு கதைத்திருக்கின்ற போது இடையில் தான் உங்களுக்கு குறுக்கிட கதை வராதீர்கள். ஒருவர் கதைத்தால் அவரை கதைக்க விட்டு கதைக்க பழகுங்கள். அப்பொழுதுதான் அவருக்கு என்ன கதைக்கிறார் உங்களுக்கு புரிந்துவிடும். இடையில நீங்கள் குறுக்கறது திருப்ப எஸ் யாபடுங்க நீங்க அது பயனற்றது. அது சப நாகரிகம் அல்ல. ஒரு பாராளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது அல்லது மேடையில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மேடையை விட்டு இறங்கிட்டு வாங்க, நான் தான் பேச போறேன்னா பேசுங்க, யார் வேணா வேண்டா, அவர் பேசின அப்புறம் பேசுங்க. ஆக பண்பு எங்கிருந்து எப்படி யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தயவு செய்து உறவுகளை புரிந்து கொள்ளப்படாங்க. நாங்கள் இது பொதுவான தளம், இது உங்களுடைய கருத்து, இது வன்னிமேந்தனுடைய கருத்து இல்லை. இது அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு செய்வதற்கான தளமாக அமைத்து கொடுத்திருக்கிறோம். அதுல எந்த மாற்றி கருத்தும் இல்லை. நீங்கள் வாருங்கள், உங்கள் கருத்துக்கள், நீங்கள் ஆதரவாளர்கள் இருக்கலாம் அல்லது எதிராளியா இருக்கலாம், பண்புடன் பேசுங்கள், நாகரிகமாக பேசுங்கள். அதைத்தான் நாங்கள் புரிந்து எடுக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு சமூக ஊடகமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது விழிப்புணர்வு. உங்களிடம் ஒரு தகவல் இருக்கிறதா, அதை எடுத்து வையுங்கள். அவங்களோட மாற்று கருத்து இருக்கிறதா, அதை பண்பாக எடுத்து வையுங்கள். அவ்வளவுதான். இதில் எங்களுக்கு முரண்பாடு இல்லை. இது ஒரு சமூக ஊடகம், சமூகத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கிறது, அந்த சமூகத்திலே என்ன குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம், அல்லது சமூகத்துக்காக வந்திருக்கிறவர் என்ன தவறு செய்கிறார், அல்லது அவர் தவறு செய்யாமல் எப்படி பயணிக்க வேண்டும், இருதரப்பு வாதங்களையும் எடுத்து வையுங்கள். அதுதான் கருத்து மடை. ஒருவருடைய கருத்தை மட்டும் உள்வாங்கி விட்டு மறுவருடைய கருத்தை ஏற்காமல் போறது அது நடுநிலையே அல்ல. இது நடுநிலை சமூக ஊடகம். ஆகவே பாருங்கள், பேசுங்கள், நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் பேசலாம். நன்றி ஐயா. ஹலோ, கதைக்கலாமா? பேசுங்க. டாக்டர் கணேஷ் சார் சொன்னார் 70 லட்சம் ரூபாண்டு. அதை கொஞ்சம் சரியா பார்க்க சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களோட தனிநபர் விடயங்களை திணிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள். அவர் சொன்ன விடயம் 15 மில்லியனுக்கு விற்கப்பட சொன்னாரா இல்லையா? சொன்னார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது கார் பயிர்ந்த காணொலியிலே 15 மில்லியன் ரூபாய்க்கு தனது காரை விற்க போகிறேன், தயவு செய்து யாராவது வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? ஆமா, அது சரி. இல்ல, அதுதான் படியும். ஆனா இவங்க 70 லட்சம் ரூபாண்டல வாதாடுறாங்க. நீங்கள் போய் அவர் ஒரு வெப்சைட், ஒரு இணையதளத்தை அறிமுகம் செய்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை நீங்க போய் தேடுங்கள். யார் அந்த இணையதளத்தில இருந்துதான் நான் கதைக்கிறேன். சரி, எவ்வளவு சொல்றாங்க? அது பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு 1,70 லட்சம் ரூபாய். சரி, அப்ப 1,70,00,000 அறிவித்து விடுங்க. யார் வேண்டாம்னு சொன்னார்? 2010 நீங்க சொல்லிவிடுங்கள். அர்ச்சுனா ராமநாதன் தவறாக சொல்லிவிட்டார், 20 லட்சத்தை குறைத்து சொல்லிவிட்டார். எனவே இப்பொழுது 1,70,00,000 ரூபாய் தயவு செய்து உறவுகளை வாங்கி விடுங்கள். முடிந்து விட்டது. அவர் சொன்னது பாத்தீங்கன்னா உங்களது நிலைப்பாட்டுக்கே வந்து விடுகிறோம் அண்ணா. 1 கோடி அர்ச்சுனா ராமநாதன் 150 1,50,00,000 சொல்லிவிட்டார். அது தவறான விலை மதிப்பு. இப்பொழுது சந்தையிலே 1,70,00,000 ரூபாய் செல்கிறது. தயவு செய்ததற்கு யாராவது வாங்கி விடுங்கள். 2 கோடி கூட கொடுத்து விடுங்க. யார் வேணா வேண்டாம். நான் என்னுடைய கதை உங்களுக்கு நீங்க உங்களுக்கு விளங்கவில்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களோட வாதத்தை பேசுகிறோம். என்ன சொன்னாங்க? நன்றி வணக்கம். இதுல என்ன இந்த பார்லிமெண்ட்டுக்கு என்ன போனது வந்து அரசியல் செய்யவோ இல்லாத கார் விற்க வேண்ட போனது என்ன வந்து காய்ச்சி கொண்டு நிக்கிறீங்க? நீங்க மக்களுக்கான சேவை செய்ய போன இடத்துல வந்து கார் விற்கிற கதையை காய்ச்சி கொண்டு நிக்கிறீங்க. நாங்களும் மக்களுக்கான தான் இதுல காய்ச்சி கொண்டிருக்கிற மொழிக்கு கார் விற்கிறது பற்றி எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு தேவை இல்லையாண்ணா. சும்மா குழப்பாங்க இதுக்குள்ள வந்து. நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்கிறோம் 2 பேரையும். நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன கோல் போட நிக்கிறீங்க நீங்கள். அண்ணா கதைங்க நீங்க. ஹலோ, வணக்கம். மைந்தன் அவர்கள் கலைக்கலாமா? வணக்கம், பேசுங்க. வணக்கம். என்னன்னு சொன்னால், இந்த கணேசையா சொல்லியிருந்தார், அந்த பஸ் டிரைவருக்கு தமிழடியான் வீடியோ போட்டிருந்தது அர்ச்சுனாக்கு. தலைப்புக்குள்ள இருந்து பேசுங்க. தலைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் முதல் தடவையாக அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். தலைப்புகள் நன்றி பேசுறேன்னா பேசுங்க, இல்ல நன்றி வணக்கம் சொல்லுவோம். பிளீஸ் தலைப்பை விட்டு. நோ ப்ராப்ளம்.
நன்றி நன்றி நன்றி. பிளீஸ் தயவுசெய்து உறவுகளை மன்னித்து விடுங்கள். தலைப்பை விட்டு நாங்கள் போனால் இந்த தளத்துடைய விவாதம் வேறு திசையை மாறிவிடும். கடந்த காலங்களில் இதுதான் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தயவுசெய்து அதுக்கு நாங்கள் அனுமதி அளிப்பதில்லை. நீங்கள் அந்த பிரச்சனை சொன்னால் கூறிய நபருடன் தனிப்பட்டதிலே பேசிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் குழப்புவதற்காக இதை வைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவது சொன்னால் எங்களுடைய விவாதம் வேறாக இருக்கும். நாங்கள் அது நோக்கம் இல்லை. எங்களது மக்களுக்கு யார் சமூக சேவை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம். இதுதான் எமது நிலைப்பாடு. எமது மக்களுக்கு எதிராக யார் வருகிறார்களோ அவருக்கு எதிராக நாங்கள் நிற்போம். இதுதான் நிலைப்பாடு. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற யார் வந்தாலும் அவருக்காக நிற்போம். இது பொதுத்தளம். இது அனைத்து கட்சிக்கும் ஆதரவான தளம். ஒரு கட்சி சார்பாக நாங்கள் பயணிக்கவில்லை. எந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எமது மக்களுக்கு என்ன செய்கிறாரோ அதனால் அவர் செய்கின்ற விடயத்தினால் மக்களுக்கு நன்மை கிடைப்பதா இருந்தால் நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். இது பொதுத்தளம், பொது ஊடகம், பொது சமூக ஊடகம், எவ்வளவுதான். உங்களிடம் நீங்கள் அதுக்கு சிறந்த முறையிலே அந்த பணியை ஆற்றுகிறீர்களா? தயவு செய்து வாருங்கள், பேசுங்கள். அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லை அவருடைய ஊடக நபராக இருக்கலாம், அல்லது கட்சி சார்ந்தவர்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை கொண்டு திணிப்பதற்கு இங்க உட்படாதீர்கள். தயவு செய்து மன்னித்து விடுங்க. எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன செய்து விடலாம், சமூகத்துக்கு எவ்வாறான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தலாம், எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறான குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை நீர்ப்பதற்கு எவ்வாறான நிறைவை நாங்கள் செய்ய வேண்டும், அதற்கு புலம்பு நிலத்தில் உள்ள மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இதுதான் எங்களின் நிலைப்பாடு, ஆசை வேண்டுது, அவ்வளவுதான். இதை பொதுத்தளம் இல்லைன்னு சொல்றவோ தயவு செய்து இங்க நின்று கேட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. தயவு செய்து இங்க வேறு இடத்துக்கு சென்று விடுங்கள். ஏன்னா உங்கள் நேரம் பொண்ணானது. ஆகவே ஒரு தவறான தளத்தில் நின்று உங்களை நேரம் வீண் செய்வதை அது உங்களை ஏமாற்றுவது போன்றது. கீழே கருத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லி விடுவோம், அவ்வளவுதான். கணேசையா ஏதாவது பேசுறா? தயசு உறவுகளை எழுந்து வாருங்கள். இந்த பாராளுமன்றத்துக்கு முதலாக எங்களுடைய வீரமகன் அர்ச்சுனா ராமன் பயணம் செய்திருக்கிறார். ஒரு சில காணொலியில வெளியிட்டிருக்கிறார். அது உறவாக உங்கள் கருத்து என்ன? வாருங்கள், பேசுங்க. மைந்தன், என்னை முறக்கும் வேண்டால் நீதி நியாயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேணும். நானும் அதுல கொஞ்சம் வழக்கி என்னை மாடிச்சு இறக்கும் வைப்பேன். எல்லாருக்கும் அந்த விதிமுறை என்றது எல்லாரும் வணக்கம் டிவிஎஸ், வணக்கம், வாங்க. சாரி மைந்தன், எனக்கு அந்த சிக்னல் பிரச்சனை இங்கே அப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் இதாண்டுட்டு சிக்னல் இதாண்டு கீழே இறக்கி, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு போச்சு. திரும்பி விரைவிட்டு தான் கேட்டேன். அதில் கலைச்சி ஒன்றுண்டாரு ஒருவர். அவர் வந்தப்பன் அந்த லோஜி அக்காவோட பிரச்சாரம் செய்தவர். 2 வீக்கெண்ட் சனி ஞாயிறு வெறும் அவர்கிட்ட வாய்ஸும் வந்து தெரியுமையா, அந்த பேங்க்ல இருந்த அக்கா அவனோட கதைச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் எந்த வைத்த கருத்து புள்ளியான கருத்து விளங்குதான். 15 மில்லியன் இருக்கு அந்த வாகனம் விற்பதாக சொல்லப்பட்டது. அந்த விஷயம் எவ்வாறு தவறான பரப்புரையாக இருக்கும்? நாங்கள் என்ன தவறான பரப்புரை இங்கே மேற்கொள்கிறோம்? நீங்கள் உங்களது நேரலையில் 15 மில்லியன் ரூபாய், அதாவது 1,50,00,000 ரூபாய்க்கு அந்த வாகனத்தை விற்க போகிறேன், காரணம் எனக்கு இன்னொரு வாகனம் தரப்போகிறார், வேறு காரணங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த காணொலிகள் சமூக ஊடகங்களே பரவி கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் எங்களுடைய எதிர்க்கும் பதிவிட்டதாக நினைவு இருந்தா போய் பாருங்க. அப்ப அது தொடர்பாக நீங்கள் பேசுங்க, அவ்வளவுதான். அவர் ஐயா அவர்கள் அவர் சொன்னார், டாக்டர் சொன்னார். சரி, 15 மில்லியனுக்கு விற்க போது ஐயா அவர் சொன்னது 15 மில்லியன் தானே. அதைத்தானே ஐயா தெளிவா சொல்லியிருக்கணும். 15 மில்லியனுக்கு சொல்லியிருக்க, 15 மில்லியன் இலங்கை ரூபிக்கு. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? வீடு கட்டார், ஆமா வீடு கட்டிருக்கிறார். ஒரு சாரதிக்கு 10,000 இலங்கை ரூபியில பாராளுமன்றம் தருகிறது போதாது, 50,000 கொடுக்கணும் கேட்டு ஆமா கேட்டிருந்தார். எனக்கு வீடு இல்லை, யாராவது சாவு கட்சியில் வீடு இருந்தால் தரங்களை கேட்டுக்கிறேன், ஆமா கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். வீடு இருந்தால் கொடுத்து விடுங்கள், யார் வேணாம் என்றால். பாவம் அந்த மனிதன், உங்களுக்கு தானே சேவையாட்டு வந்திருக்கிற, ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்தால் என்ன தப்பு? விரும்பியவர்கள் கொடுத்து விடுங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் விட்டு விடுங்கள், அவ்வளவுதானே. இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இதுல என்ன குறை இருக்க முடியும்?
ராமன் அவர்கள் பயணம் செய்திருக்கின்றார். பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கின்றார். உங்களிடம் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து பாருங்கள். எதிர்கருத்து இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் நாகரிகமான முறையிலே அதை வைக்கின்ற பொழுது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். அது தவறுகின்ற பட்சத்தில் தலைப்புகள் இருந்து மட்டும் பேசுங்கள். வணக்கம். வணக்கம் ஈழம். வணக்கம். வணக்கம் ஈழம். வணக்கம் ஈழம். ஓகே. வணக்கம். வணக்கம் டிவிஎஸ் அண்ணா. வணக்கம். வணக்கம் டிவிஎஸ். ஓகே. வணக்கம் மேல கேஎஸ் ஆதிய சவுண்ட் வருது போல யார்ட்டு இல்லையாப்பா எந்த வராது. இல்ல கிரில்லாண்ட ஐயா அவட்டே இல்ல ஐயா இல்ல. ஓகே. வணக்கம் மைந்தண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, என்னன்னு சொன்னா உலகாலம் தான் எல்லாம் நடந்து வச்சு இண்டையில இருந்து அர்ச்சனா வந்து பொது சொத்து மக்களுக்கானவர் என்று எப்படி என்று சொன்னால் நாங்கள் அவரை மக்களுக்கான வேலைகள் தான் அவரை செய்ய போறார். அப்போ அதுக்காண்டி நாங்கள் இதில் வந்து அவரை பற்றி கதைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாரும் கண்டபடி எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கோம். அப்படி இல்லை, நாங்கள் அவரை பற்றி நாங்கள் நல்லதும் கதைக்கலாம். அவர் கூடாத செய்தால் நாங்கள் கூடாதையும் கதைக்கலாம். இண்டையில இருந்தவர் இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு கொண்டு போகிறதையெல்லாம் நிப்பாட்ட வேணும். என்னென்னா அவர் எடுத்து உதாரணமாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும். அப்போ நாங்கள் அவர் பொது சொத்து எம்பி என்றது மக்கள் பிரதிநிதி. அப்போ அவர் நீ மக்களுக்கானவர் தான். அவர் தனக்கு தேவையானதுகள் அரசாங்கத்திட்டையும் கேட்பார், மக்கள்கிட்டையும் கேட்குறேன். விரும்பினாக்கள் செய்யலாம், விருப்பமில்லாத செய்யலாம்.